ஒரு 30-40 பேர் எல்லாம் ஆளுங்க திம்மு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் எட்டி ஒழிச்சு கதவெல்லாம் உடைச்சி எல்லாம் இதை பண்ணி தொந்தரவு பண்ணிட்டாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே நான் மறுமணி வந்து பார்த்த உடனே அது அவங்கள வீடு இடிக்கிறதுனா ஆள் இல்லாத வீட்டை எதுக்கு இடிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் தடுக்கும் போது எல்லாம் நானும் வந்துட்டு தடுத்தாங்க. தடுத்துலாம் பொம்பளைங்களாம் தரக்குறையான வாசி அபவாசமான வாரத்தில் பயங்கரமாக திட்டி எட்டி ஒழிச்சு அந்த கை குழந்தைலாம் அடித்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அதுவும் கூட பார்க்காம கை குழந்தையோட இருக்கிறவங்கள வந்து ஓங்கி அடித்து கீழே தள்ளனா அந்த அம்மாவுக்கும் அடி கையில் வச்சிருந்த குழந்தைங்க கை முடி ஏற்படும். அப்போது நீங்கள் வந்து அரசு ஊழியர்கின்ற பேரில் வந்து மிருகமாக மாறிட்டீங்களா? அதில் மெயின் வந்து அந்த ஆலயமணின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ரேஞ்சர், அதில் வந்து அந்த கணேசன் ஒரு ஃபாரஸ்ட், அப்புறம் ராமஜெயம், அப்புறம் வந்து பிருத்திவி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் தான் மெயின். அவர் தான் பொம்பளைங்களாம் எட்டி வச்சார். அவர் இது மாதிரி ரொம்ப கொடூரம். எப்படின்னா பாகிஸ்தான் பார்டரில் தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு இன்னும் நான் வேற நாட்டுக்கார மாதிரி அந்த அளவுக்கு வன்மையாக வந்து தாக்குறாங்க. மணி காலையில் 10 to 12 மணிக்குள்ள நடந்தது. போயிட்டாங்க. மறுபடியும் போயிட்டு 3 மணிக்கு வராங்க. எல்லாத்தையும் தரமாட்டம் ஆக்கிட்டு போயிடுறேன். எல்லாமே போயிடுச்சு. அதில் வந்து ஒரு 7300 காசு வச்சிருக்கோம். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. 2 பவுன் சைன் இருந்துச்சு. இதெல்லாம் நான் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். இன்ன வரைக்குமே அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. சும்மா சாதாரணமாக குடிசை அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை வந்து 40 பேர் 50 பேர் வந்து திரண்டு வந்து அடித்து உடச்சி வீடெல்லாம் இடிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டு போகிறீங்க. இவங்கிட்ட காட்டுற வீரத்தை அப்படியே ஜக்கி வாசுதேவங்கிட்ட போய் 1000 ஏக்கரை அழிச்சு வந்து யானை வழித்தடத்தை வந்து இது பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அது மேலே நடவடிக்கை இல்லை. இதே வீரப்பா வந்து இங்கே 50 பேர் வந்த மாதிரி அங்கே ஒரு 5000 பேரை திரட்டிட்டு போய் அவங்ககிட்ட நில்லுங்க, ஜக்கு வாசுதேவங்கிட்ட வெளியே போன்னு சொல்லிப்பாரு. அடுத்து நீ என்ன நடக்கிறாங்கன்னு பார்த்துக்க. நீயே இருக்க மாட்டேன், உன் அரசாங்கமும் இருக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து காடுகள் சுற்றி வட்டார காடுகளில் வந்து ஆடு மேய்க்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 500 பட்டி மாடுகளை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். இப்போ காடை நம்பி தான் வாழ்கிறாங்க மக்கள். அப்போ காடில் இருக்கிற மாடுகளை வந்து மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு வராங்க. இப்போ ஆடு மாடு மேய்ச்சியா காடு அழிஞ்சிடும்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆடு மாடு மேய்ச்சி இது வெளியே எந்த காடை தான் அழிஞ்சிருக்குதா? இந்த காடை வந்து குறிப்பிட்ட 20 கிலோமீட்டருக்கு வந்து அதானிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதானி வந்து இங்கே சரணாலயம் அமைக்க போகிறான். அவனுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது. உள்ளே வந்து விலங்குகளை அனைத்து விலங்குகளும் கொண்டு வந்து இங்கே விட போகிறான். டூரிஸ்ட்டுங்களை கவர் பண்ணி வந்து பார்க்க வைக்கிறதுக்காக டிக்கெட் போட்டு அவன் வருவாயை ஏற்றுறதுக்காக மேலும் அவனுடைய சொத்தை வந்து அதிகரிச்சிக்கிறதுக்காக இங்கே சரணாலயம் அமைக்க போகிறான். இது கவர்மெண்ட் எல்லா வசதியும் அவனுக்கு செஞ்சு கொடுக்க போகுது. அதனால் உள்ளே இருக்கிற மக்கள் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறாங்க. எங்கள் பேர் வந்து கிருஷ்ணா, எங்கள் அப்பா பேர் முனியப்பன். நாங்கள் இங்கே இடத்திட்டு மணல் திட்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி புளியமரத்து கோம்பு மற்றும் குளிப்பட்டி, கொங்கரப்பட்டி, ஏமனூர், சிங்காபுரம் இந்த மாதிரி ஆத்துவாரமாக ஒரு 250 குடும்பம் நம்ம மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பரம்பரையாக மேட்டூர் டேம் எப்போ கட்டினாங்களோ அப்போ இருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கீழே விவசாயம் பண்ணுறோம், மீன் பிடிக்கிறோம், இதுதான் மாடு வச்சுருக்கிறோம். குலத்தொழிலே இதுதான். எங்கள் அப்பா காலத்து தாத்தா காலத்துலேருந்து 3-4 தலைமுறை அங்கே தான் இருக்கிறோம். ஏதாவது மழை வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அந்த இடமெல்லாம் முழுகிரும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா தண்ணி விதை விதைக்கலாம். எல்லா விவசாயமும் பண்ணுவோம். ஆரியம், கம்பு, சோளம் எல்லாமே நம்ம என்னத்துக்கு கிராமத்தில் என்ன தேவைப்படோ எல்லாம் விளையும். இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். மீன் பிடிப்போம், டெய்லி மார்க்கெட்டில் கூட போட்டுட்டு பிள்ளைங்களை எது ஸ்கூலுக்கு போகிறோம் போயிட்டு வந்து இங்கே தான் இருக்கும். பரம்பரையாக இங்கே தான் இருக்கிறோம். சமீபத்தில் உங்கள் வீடுகளை வந்து வனத்துறை வந்து உடைத்ததாகவும் இங்கேருந்து உங்களை அப்புறப்படுத்துவதாகவும் ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டோம். என்ன நடந்துச்சு, எப்போ நடந்தது? ஆனால் 2021 நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுத்த உடனே நீங்கள் வந்து வெளியேற்றிக்கணும், இதெல்லாம் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க. நானும் பல இடத்துல போய் கலெக்டர் அவங்கெல்லாம் கேட்டோம். கலெக்டர் அம்மாவெல்லாம் நேரில் கூட வந்து பார்த்தாங்க. கலெக்டர் அம்மாவுக்கு கேட்டது அவங்க இங்கே இருக்கிறது ஒன்றும் தொந்தரவு இல்லைப்பா, இது வந்து கீழே இருக்கிறதுல பிடபிள்யூடி வருது, தண்ணிக்கு சொந்தமானது. ஏன்னா தண்ணி யாருன்னா முழுகிறோம், தண்ணி வடிஞ்சால் விவசாயம் பண்ண போகிறீங்க, இதுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தொந்தரவு இல்லை. இது ஏதோ உங்களுக்கு யாராவது தவறான ஏதோ சொல்லியிருக்கிறேன், இந்த கூட நான் பேசிக்கிறேன், ஃபாரஸ்ட் அதிகாரிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. பல முறை அந்த மாதிரி சொல்லியும் கடைசியில் வந்து அவங்க அது அப்படியே நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ திடீர்னு போன மாதம் மே மாதம் 3ஆம் தேதி வந்து 2021 அப்புறம் கலெக்டரை போய் சந்திக்கிறீங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து நடக்கலை, 24 வரைக்கும் இல்லை. இது ஆமாம் அது அப்படியே தொடர்ச்சி அப்பப்போ வருவாங்க, கேட்பாங்க. இது இந்த மாதிரி வீடு அடிக்கிற அளவுக்குலாம் வரல. அந்த அம்மா கலெக்டர் மேடம் சொன்னாங்க. மற்றும் அவங்க அதிகாரிகளை டிஎப் லெவல்லேயே அவங்கள வந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கடைசியில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆம் தேதி வந்து நோட்டீஸ் கொடுத்துருவாரு. கார்டு இந்த ராமஜெயன் சொல்லிட்டு கணேசன், இன்னும் யாரோ ஒரு 2-3 பேர் எல்லாம் வனத்துறை அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்தா நம்ம வீட்டில் இல்லை. பசங்களை வந்து மிரட்டி கதவுல ஒட்டிட்டு வந்து என்ன கூப்பிட்டு நேரடி விசாரிச்சு மிரட்டி என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்க பங்களாவிலேயே.
இல்ல இந்த வீட்டுக்காரவங்க யாரு? எங்க தம்பி தான். இந்த வீட்டுக்காரங்க யாரு? அவங்க வைஃப் எங்க? அவங்க வைஃபோட சிஸ்டர் தான் டெத். போயிட்டாங்களா? ஆமா. அப்ப இங்க இருக்கவங்க யாருமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க தம்பி பையன் இருக்கான். இன்னொரு பையன் மத்தவங்க யாரு யாரு? அவங்க வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கு போங்க. 9ஆம் தேதி ஒரு டெத் ஆயிடுச்சு. எல்லா ஃபேமிலி எங்கள் குடும்பம் எல்லாம் போயிட்டாங்க வெளியில். நானும் அன்றைக்கி தான் கிளம்பி போகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் எல்லாம் ஆளுங்க திமுன்னு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் இந்த டெத்துக்கு வந்தவங்கலாம் கொஞ்சம் இப்போ வீட்டாண்டு எங்கள் ஆளுங்கெல்லாம் நம்ம நிறைய குழந்தை போலீஸ் மாசமாக்கிறவங்கலாம் அங்கே இங்கே இருந்தாங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்கே ஒரு 10 வீடு இருக்குது. அங்கே போனோன்னா இங்கே வந்து இருந்துட்டு தான் போவாங்க. இங்கே தான் இருப்பாங்க. சமீபமாக ஏதாவது ஒன்று இங்கே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து மெல்ட்டி எல்லாம் எட்டி ஒதிச்சு கதவெல்லாம் உடைச்சி எல்லாம் இதை பண்ணி தொந்தரவு பண்ணிட்டாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே நான் மறுமணி வந்து பார்த்த உடனே அது அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப தடுத்தாங்க. வீடு இடிக்கிறதுனா ஆள் இல்லாத வீட்டை எதுக்கு இடிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் தடுக்கும் போது எல்லாம் நானும் வந்துட்டு பின்னாடி தடுத்தாங்க. தடுத்துலாம் பொம்பளைங்களாம் தரக்குறையான வாசி அபாவாசமான வாரத்தில் பயங்கரமாக திட்டி எட்டி வச்சு அந்த கை குழந்தைலாம் அடித்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 5 குடும்பம் இருக்குது. அதே போல் இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து 30 குடும்பம், 40 குடும்பம், 10 குடும்பம், 50 குடும்பம் வரைக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ளே. இப்போ எல்லாருமே வந்து வெளியேற்றுறது தான், வெளியேற்ற போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அது முதல்ல இங்கே தான் காட்டியிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைமில் வந்து செஞ்சோம்னா வச்சுக்கோங்க, ஒரு எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தால் அதுக்கு வந்து வெளியில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அது அடக்கிறது கஷ்டம். அதனால் வந்து ஒரு இடத்த வந்து அடித்து காலி பண்ணிட்டோம்னா பாரு அவன் வெளியேற்றான், நீ வெளியேறு. பாறை மம்முட்டி இந்த இதுன்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் பதமாக கட்டை வெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா எல்லாம் இந்த மாதிரி தான் வனத்துறை அதிகாரிகள் ப்ளஸ் காவல்துறை வந்தாங்களா? காவல்துறை கூட வந்தாங்க. ஆனால் காவல்துறைக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி அவங்க பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் வந்துருந்தாங்க. அவங்க நம்மளை ஒன்றும் எட்டி வச்சதோ அதிகமான ஏதோ பண்ணலை. மெயின் வந்து வனத்துறை அதிகாரிகள் தான் இதில் முழுக்க செயல்பட்டவங்க. அதில் மெயின் வந்து அந்த ஆலயமணின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ரேஞ்சர், அதில் வந்து அந்த கணேசன் ஒரு ஃபாரஸ்ட்டு, அப்புறம் ராமஜெயம், அப்புறம் வந்து பிருத்திவி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் தான் மெயின். அவர் தான் பொம்பளைங்களாம் எட்டி வச்சார். அவர் இது மாதிரி ரொம்ப கொடூரம். எப்படின்னா எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அந்த மாதிரி யாருமே நடந்துக்க முடியாது. பாகிஸ்தான் பார்டரில் தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னும் நான் வேற நாட்டுக்கார மாதிரி அந்த அளவுக்கு வன்மையாக வந்து தாக்குறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க, அது ஒரு கை குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு வந்து ஏங்க எங்கள் வீட்டை இடிக்கிறீங்க, எது வந்தாலும் வந்து எங்கள் ஆம்பளைங்க வரட்டும் வந்து பேசிக்கலாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. யாருனாலும் வீட்டை இடித்தா தடுக்க தானே செய்வாங்க. அதுக்கு வந்து பொறுப்பாக நீ வந்து அரசாங்க ரூல்ஸை கூட சொல்லியிருக்கலாம், அல்லது வந்து நீ சட்டப்படி இங்கே தங்கக்கூடாதுன்னு பொறுப்பாக கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணுன்னு பார்க்காம, அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அதுவும் கூட பார்க்காம கை குழந்தையோடு இருக்கிறவங்கள வந்து ஓங்கி அடித்து கீழே தள்ளனா அந்த அம்மாவுக்கும் அடி, கையில் வச்சுருந்த குழந்தைங்க கை முறிவு ஏற்பட்டு. அப்போது நீங்கள் வந்து அரசு ஊழியர்கின்ற பேரில் வந்து மிருகமாக மாறிட்டீங்களா? நாங்கள் என்ன பண்ணோம், 108 கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் அதில் அடிப்பட்டவங்களாம் கூட்டிட்டு தலைமை மருத்துவமனை பெண்ணாகரம் போயிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் இவங்கள வைத்தியம் பார்க்கறதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற சமயத்தில் மறுபடியும் ஒரு 30 பேர் எல்லாம் போயிட்டு வந்து நாங்களாம் போயிட்டு யாருமே இல்லை, எல்லா பொருளும் அந்த வீட்லேயே தான் இருக்குது. போயிட்டு மறுபடியும் நாங்களாம் பெண்ணாகரத்தில் அங்கே இருக்கும்போது எல்லாம் வந்து எல்லாம் பூரா இடித்து நாஸ்தி பண்ணி முதல் தடவை வந்து பண்ணிடுறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். திருப்பி நாங்களாம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு 30 பேர் வராங்க. போயிட்டு வந்தவங்க ரிட்டன் மணி காலையில் 10 to 11 12 மணிக்குள்ள நடந்தது. போயிட்டாங்க. மறுபடியும் போயிட்டு 3 மணிக்கு வராங்க. எல்லாத்தையும் தரமாட்டம் ஆக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாமே போயிடுச்சு. அதில் வந்து ஒரு 7300 ரூபா காசு வச்சுருந்தோம். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. 2 பவுன் சைன் இருந்துச்சு. இதெல்லாம் நான் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். இன்ன வரைக்குமே அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் போடல. சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அட்மிட் ஆனவங்க பொண்ணுகள் 3 பேர், அவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல. எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பெட்டிஷனுக்கு மட்டும். இந்த காட்டை வந்து நீங்கள் இந்த உள்ள வந்து இருக்கக்கூடாது, குடியிருக்கக்கூடாது, நீங்கள் வெளியேறணும் அப்படின்னு வந்து ஃபாரஸ்ட் ஏன் சொல்கிறான், ஏன் அது உடனே வெளியே ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், இந்த காடை வந்து குறிப்பிட்ட 20 கிலோமீட்டருக்கு வந்து அதானிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதானி வந்து இங்கே சரணாலயம் அமைக்க போகிறான். அவனுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது. உள்ளே வந்து விலங்குகளை, அனைத்து விலங்குகளும் கொண்டு வந்து இங்கே விட போகிறான். டூரிஸ்ட்டுங்களை கவர் பண்ணி வந்து பார்க்க வைக்கிறதுக்காக டிக்கெட் போட்டு அவன் வருவாயை ஏற்றுறதுக்காக, மேலும் அவனுடைய சொத்தை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்காக இங்கே சரணாலயம்
அமைக்க போகிறான். இது கவர்மெண்ட் எல்லா வசதியும் அவனுக்கு செஞ்சு கூட போகுது. அதனால் உள்ளே இருக்கிற மக்கள் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி எங்கே வசிக்கிறீங்க? அந்த வீட்டை இடிச்சிட்டாங்க, இப்போ எப்படி இருக்கு? அதே இடத்துல தான் இருக்கிறோம், பக்கத்தில் தார்பாய் கேட்டு அங்கே தான் இருக்கிறோம். வேறு வழியில் நாங்கள் அங்கேயே தான் இருப்போம், வேறு வழியில் அதே வீட்டில் தான் அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு தார்பா மாதிரி கட்டிட்டு அங்கே தான் இருக்கிறோம். வனவிலங்குகள் போகிறப்பா வழியில் வீடுகள் இருக்குது, இங்கே ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தானே அது செய்யப்படுது. நீங்கள் வந்து இப்படி ஒரு இதை சொல்கிறீங்க, அதானிக்காகத்தான் இது நடக்குதுங்கிறீங்க. சரி, அதான் வந்து இப்போ 4 தலைமுறையாக இருக்கிறாங்கல்ல, அந்த 4 தலைமுறையில் பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இவன் வந்து ஒரு முயலை வேட்டையாடினா, அல்லது வந்து ஒரு மானை வந்து கல்லால் அடித்தான், அல்லது யானையை வந்து வழி தடுத்து வந்து துரத்தி விட்டான் அப்படின்னு ஒரு சின்ன வந்து பெட்டிக்காசாக அது போட்டு வச்சுருக்கேன். இந்த மக்கள் அப்படி வந்து செஞ்சுருந்தா. ஆனால் செய்கிறவன் நிறையா இருக்கிறான். இப்போ ஜக்கி வாசுதேவன் இருக்கிறான்ல, அந்த பையன் வந்து கார்ப்பரேட் சாமியார். இங்கே வந்து சும்மா சாதாரணமாக குடிசை அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை வந்து 40 பேர் 50 பேர் வந்து திரண்டு வந்து அடித்து உடச்சி வீடெல்லாம் இடிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டு போகிறீங்க. இவங்கிட்ட காட்டுற வீரத்தை அப்படியே ஜக்கி வாசுதேவன் கிட்ட போய் 1000 ஏக்கர் அழிச்சு வந்து யானை வழித்தடத்தை வந்து இது பண்ணியிருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முழுக்க யானைங்க, சிறுத்தைங்க, புலிங்க எல்லாமே வந்து ஊர்வலம் வருது ஊருக்குள்ளே. டெய்லியும் வந்து தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. இதே வீரப்பா வந்து இங்கே 50 பேர் அந்த மாதிரி அங்கே ஒரு 5000 பேரை திரட்டிட்டு போய் அவங்ககிட்ட நில்லுங்க, ஜக்கு வாசுதேவங்கிட்ட வெளியே போன்னு சொல்லிப்பார். அடுத்து நீ என்ன நடக்கிறாங்கன்னு பார்த்துக்க. நீயே இருக்க மாட்டேன், உன் அரசாங்கமும் இருக்காது. மக்களால் தான் காடு அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்பாட்டமான ஒரு பொய்யுங்க. எங்கள் பெண்ணாகரம் ஏரி ஒரு ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 மலைகள் வந்து காணாமல் போயிருக்குது. அங்கே என்னென்னா குறிப்பாக வந்து அந்த மலைகளை வெட்டி கருப்பு கல் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஐரோப்பியா, அமெரிக்கா, வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ மக்களால் தான் காடு அழிதுன்னு சொல்கிறது வந்து தப்புங்க. இப்படி வந்து முதலாளிகளுக்காக இந்த அரசு வந்து திட்டமிட்டு மலைகளை வந்து உடைக்கப்படுதுன்றது தான் யதார்த்தமான நிலைமையாக இருக்குது. இப்போ ஆயிரக்கணக்கான மலைகளே காணாமல் போயிடுச்சு. எல்லாம் கிரானைட்ன்ற பேரில் யார் உழைக்கிறவன் வந்து டைலர்ஸ் போட்டுக்கிறானா? உழைக்கிறவனுக்கு அந்த மலை தேவைப்படுதா? எல்லாம் உங்களுக்கு தான். ஆயிரக்கணக்கான மலைகளை காட்டில் இருக்கிறது எப்படி காணாமல் போச்சு? இடித்து எடுத்துகிட்டு போனீங்க. நீங்கள் வந்து புது இப்போ பில்டிங்கை கட்டிக்கிட்டு நல்லா சொகுசாக வாழ்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பயன்படுது. அதனால் அது உங்களுக்கு தேவை. அப்படியேப்பட்ட ஆளுங்களெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜக்கி வாசுதேவனை ஒரே ஒரு கேள்வி கேட்டு நீ வெளியே இருப்பான்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு பார்ப்போம். தனியார் மயம், தாளார் மயம், உலக மயம் என்ற கொள்கை அடிப்படையில் முதலாளிகளுக்காக காடுகளை வந்து ஒப்பந்தம் போட்டு சரணாலயங்களை அமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து அது மெல்ல மெல்ல வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து காடுகள், சுற்றி வட்டார காடுகளில் வந்து ஆடு மேய்க்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 500 பட்டி மாடுகளை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். அப்போ காடை நம்பி தான் வாழ்கிறாங்க மக்கள். அப்போ காடில் இருக்கிற மாடுகளை வந்து மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு வராங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்தில் செய்தி தினகரன் பேப்பரில் ஆடு மாடு மேய்ச்சியா காடு அழிஞ்சிடும்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆடு மாடு மேய்ச்சி இது எந்த காடை தான் அழிச்சிருக்குதா? தினம் வந்து மிரட்டுறதை வந்து நிப்பாட்டிக்காங்க. டெய்லியும் வந்து ஃபாரஸ்ட் துறையிலேருந்து வர்றது உங்களை வந்து இனிமேல்ட்டு வந்து கட்டாயமாக காலி பண்ணிடுவோம். அதுக்கு மேலே வந்து பல விளக்கை வந்து எப்படி போடுறதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த விளக்கை வந்து போட்டு கண்டிப்பாக வந்து காலி பண்ணிடுவோம், இடத்துல நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி படிக்கிற மாணவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான வேலைகளை வந்து அச்சுறுத்துறதை வந்து நிறுத்திக்காங்க. பொய் வழக்கு போடுறதோ அல்லது வந்து மிரட்டி வந்து மன உளைச்சல் ஆக்குறதோ அல்லது வந்து பெண்களை வந்து பயமுறுத்துறதோ இதெல்லாம் வேண்டாங்க. அரசு ஊழியர்கள் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணியமாக நடந்துக்காங்க. நாங்கள் எங்கள் அப்பாவெல்லாம் படிக்கல, நாங்களும் படிக்கல, பிள்ளைங்க படிக்கிட்டோம். இங்கே நாங்கள் மீன் பிடிச்சி தான் அவங்களாம் நல்லதாக படிக்கிறோம். ஏதோ நாங்கள் இன்றைக்கெல்லாம் பெங்களூர் அங்கேருந்து வேலைக்கு போய் நாங்கள் தெரியாத தொழிலாம் செய்ய முடியாது. இங்கே நாங்கள் போனால் டெய்லி இப்போ நைட்டு 10 மணிக்கு மீனுக்கு போவோம், நைட் 2 மணிக்கு மீனுக்கு போவோம். என்னை கொண்டு போய் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ணாகரம் பக்கம் இடம் தரேன்னு சொன்னால் நான் 12 மணிக்கு அங்கேருந்து வந்து மீன் பிடிக்க முடியாது. இதுலேருந்து நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போக மாட்டோம். அவங்க என்ன பண்ணாலும் இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ள வழி எல்லாம் போயிட்டு எங்களுக்கு சார் போடுவாங்க. எந்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் பண்ணாது. இதான் உண்மை. அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏதாவது அரசாங்கம் நினச்சி எங்களுக்கு இதே இடத்த உறுதியம் பண்ணி கொடுக்கணும். உங்ககிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுங்க அல்லது இந்த இடத்துல எனக்கு வீடை கட்டி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க வரலையே. நாங்கள் வாழ்கிற இடம் இது. அவங்க முப்பாட்டம் அங்கே வாழ்ந்தாப்புல, அவங்க பாட்டம் அங்கே வாழ்ந்தா, அவங்க அப்பா வாழ்ந்தாப்புல, அடுத்து இவங்க வாழ்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க வாழ்கிறாங்க. அந்த இடத்த வந்து உத்தரவாதப்படுத்துறதுக்கு ஒன்றுங்க என்ன பிரச்சனை?